உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா, கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண் கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம், அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள். ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். விரைவில் பெங்களூர் விசிட். முன்பதிவிற்கு செல் 9600682581, 9600683581, 96293226663. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள் சென்னை விஜயம். பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. போன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெய மெடிக்கல் மாடியில், வெங்கமேடு, கரூர். செல் 9600682581, 9600683581, 96293226663. இந்த சுக்கிரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரிஷபலகணத்திற்கு 2ஆம் ரிஷபலகணத்திற்கு 2ல சுக்கிரன், 2ல கேது, 8ல ராகு. அப்போ 8 கூட யாருன்னா ரிஷபலகணத்திற்கு 7ல குரு பகவான் வரா, 7ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராகு ஏறி இருக்க நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 4 பாதம் பரிபூரணமா அந்த இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? தனுசுல இருக்குங்கம்மா. இந்த சுக்கிரன் ஏறி இருக்க நட்சத்திரம் திருவாதிரையுடைய நட்சத்திரம் அங்க பரிபூரணமா 4 பாதம் மிதுன ராசியில இருக்கு. ரிஷபலகணத்திற்கு லக்னாதிபதி 6 கூடிய சத்ரு, ரோக, ருண, வம்பு, வழக்கு ஸ்தானாதிபதியா வர்றான். அந்த சுக்கிரன் டைரக்டா ராக பார்க்கிறார். அந்த தசாபுத்தி வருங்காலத்தில் 8 கூடையவன் தான் குரு பகவானா வரேன்னா, அம்மா ஃபைனல் காலில் என்னம்மா விபத்து நடந்ததா, என்ன அறுவை சிகிச்சை பண்ணீங்களான்னு கேட்குறேன். அந்த தம்பிக்கு 23 வயது ஆகிறது. தாய் தகப்பன் தான் என் இடத்துல ஜாதகம் பார்க்க வர்றாரு. பார்த்த அடுப்பில் கேட்டேன், ஆமாங்க ஐயா, ஃபைனல் கார்டில் என் பையன் வந்து கல்லூரிக்கு போயிட்டு வர்றான். போயிட்டு வரல ஒரு 2 வீலரில் வேகமாக வந்து இடிக்கிறான். என் பையன் கீழே விழுவுறான். கீழே விழுந்தவொடனே என் பையனால் எந்திரிக்கவே முடியலை. எல்லாம் பார்க்க எந்த விதமான காயமும் இல்லை, சிராய்ப்பும் இல்லை. ஆனால் என் பையனால் எந்திரிக்கவும் படுத்த படிக்க இருக்கா ஐயா. என்னென்னு போய் பார்த்தா எல்லாம் ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போனோம். மருத்துவமனையில் நாங்கள் சிகிச்சைக்கு அட்மிட் பண்ணோம். உங்கள் பையனுக்கு ஃபைனல் கார்டு 2 அந்த குருத்து எலும்பு வந்து துண்டாயிடுச்சுங்கம்மா. அப்போ ராடு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி மிகப்பெரிய சர்ஜன் நடந்திருக்கு. எல்லாம் நடந்துமே அந்த பையனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் ஊனமாகவே இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் தகப்பன் தாயும் வந்து கண்ணீரும் கம்பளமாக என்னுடைய அலுவலகத்தில் நிறைய மருத்துவ நோய் சம்பந்தமான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்ததில் அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. பார்த்த உடனே நான் அந்த கேள்விகளை கேட்டேன். நிறைய விளக்கங்களை மீடியாவில் சொல்லுங்க ஐயான்னு சொன்னார் அந்த வார்த்தைகளை. திடீரென்று எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அதனால் சொன்னோம்மா. இந்த மாதிரி ராகு தாங்கம்மா ஃபைனல் கார்டுக்கு சொந்தக்காரனே ராகு தான். அகலங்கம்மி நீளம் அதிகமாக வருது இல்லைங்களா, அந்த குருத்து சட்டங்கிறது ராகு தான். கூட 8ஆம் இடம் தான் ஒருவனுக்கு மர்ம ஆசன உறுப்பு இடுப்பு பகுதின்னு சொல்கிறான். அந்த 8 குடையவனோட ராகு கூடி இருந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும். சேரில் உட்காரவே முடியாது. அனுதினமும் சேர்லேயே உட்காந்து வேலை பார்ப்பாங்க. வந்து பார்த்தா இடுப்பு வலி, இதே மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் நிறைய ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்க்க முடியும். அதே போன்று இந்த சுக்கிரன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் வந்து விந்துக்களத்துக்கு காரகத்துவம் படைத்தவன். மர்ம ஆசன உறுப்புகள் அந்த அமைப்புக்கும் சரி, மர்ம உறுப்பு பெண் அமைப்பாக இருந்தாலும் சரி, ஆண் அமைப்பாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் தான். விந்துக்களம் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் நல்ல ஸ்திரமா இருக்கணும்மா. விந்துக்களம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ராகு நீச்சமா இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு இந்த முதுகெலும்பு நோய் எல்லாம் வருமா? ராகு நீச்சமா வருதோ, உச்சமா வருதோ, நட்பாகிறதோ, சமமாகிறதோ எல்லாம் கிடையாதுங்கம்மா.
அந்தந்த 8 குடையவனோடு ராகு சகிதம் வரும் பொழுது 6, 8 சகிதம் பெற்று ராகுவோடு கூட்டு கலவையாக வரும் பொழுது நிறைய பேர்களுக்கு இடுப்பு வலி. அது மட்டும் இல்லாமல் கேதுனாவே முடிச்சுக்கு சொந்தக்காரன். முடிச்சு போறதுல கில்லாடி யாருன்னு கேட்டா கேது பகவான் சொல்லலாம். அப்ப ஃபைல்ஸ்ங்கிறது வெளி வகையான உள்மூலம் வெளிமூலம் இருக்கு இல்லைங்களா, அது முடிச்சு மாதிரி வெளியே தொங்குறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு கேது பகவான் தாகம்மா. கட்டிக்கு சொந்தக்காரன், மிகப்பெரிய ஒரு கட்டியெல்லாம் ஒருத்தருக்கு வருது இல்லைங்களா, அதை கேன்சர் மாதிரி ஒரு அமைப்புக்கு ராகுவும் சொந்தக்காரன் தான், கேதுவும் சொந்தக்காரன் தான். ஃபைல்ஸுக்கு முழுக்க மூலாதாரமே கேது தான். அப்போ அதனுடைய ஆசன வாயு உறுப்புல வந்து வெளிப்பகுதியில இது முடிச்சு மாதிரி தொங்கக்கூடியது கேதுனுடைய தயவு இல்லாம அங்க நடக்கவே நடக்காது. ஃபைல்ஸ் ஒருத்தருக்கு வருதுன்னா சும்மா வந்துடாதுங்கம்மா. 8ஆம் இடம் என்பது மலம் கழிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மலம் ஒரு லேடிஸா இருந்தாலும் ஒரு ஜென்ஸா இருந்தாலும் கேட்பேன், என்னங்க ஐயா மலம் ரொம்ப இறுகி போகுதுங்களா ஐயா அப்படின்னு கேட்பேன். ஆமாங்க அப்படிதான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அது கேது சம்பந்தப்பட்டிருந்தா அது முடிச்ச மாதிரி இது ஃபைல்ஸ். அப்போ ஃபைல்ஸ் ஆப்ரேஷன், அந்த ரிங்கு வளையத்தை கட் பண்ணி எடுக்கிறது நிறைய பார்க்கலாம். அதே போன்று பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன்னு சொன்னோம் பாத்தீங்களா, விந்து களத்துக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தாம்மா. இந்த சுக்கிரனுடைய அம்சம் வந்து நீத்து போய் இருந்தால், அதாவது சூரியனோட சுக்கிரன் கூடி இருந்து பர்டிகுலரான டிகிரியில் இருந்தா அந்த விந்துக்களங்கிறது ரொம்ப நீத்து போயிடுமா. அப்போ அந்த உடல் ஒரு தாம்பத்திய ஸ்தானத்துல வந்து அவ்வளவு திருப்திகரமான இல்லறம் நல்லறமா வெளியே எவ்வளவோ சொல்ல முடியாத துயரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் சுக்கிரன் ஒரு காரணமா வர்றான். அது மட்டுமல்ல அந்த கிட்னிக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தாங்கம்மா. கிட்னியினுடைய அமைப்பு நல்ல அமைப்பா இருக்கணும்னாவே, கிட்னி ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு கெட்டு போயிடுறது, ஸ்டோன் வந்து கற்கள் வந்து அதுல அடைப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்குலாம் சொல்றதுக்கெல்லாம் மூலாதாரமே இந்த சுக்கிரனை சொல்லலாம். உபாதைகளை சுக்கிரன் தான் அதுக்குண்டான. சுக்கிரனுடைய அமைப்புகள் கெட்டு இருந்தால் அந்த அமைப்புகள்லாம் ஏற்படும். அதே போன்று இருதயத்துக்கு சொந்தக்காரன். ஹார்ட் அட்டாக் வர்றதுன்னா குருனுடைய தயவு இல்லாமல் நிச்சயமாக அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் சர்க்கரையும் கம்பல்சரி. சர்க்கரைக்கு காரகத்துவம் படைத்தவர் பார்த்தா சுக்கிரனையும் குருவையும் சொல்ல முடியுமா. ஏன்னா சுக்கிரனும் குருவும் தான் ஸ்வீட்டு கிரகம்னே சொல்லலாம். என்னடா அது கிரகம் போய் இனிக்குமான்னு கேட்கலாம் நீங்க. அந்த பல வகைக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா சந்திரன் தான். ஒருத்தருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வருது, ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க, பல வகைகள்லாம் சாப்பிட்றோம்னா சந்திரன் தான் முழுக்க காரணமே. அந்த பூக்கள் மஞ்சள் பூக்கள்லாம் ஒருத்தருக்கு பூக்கணும்னா ஒரு வில்லத்துல வந்து குருனுடைய காரகத்துவம் இல்லாமல் மஞ்சள் பூக்களே ஒரு இடத்துல பூக்காதம்மா. அந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன். அதே போல ஹார்ட் அட்டாக்கு முழுக்க மூலாதாரமே 5, 6 சகிதம் பெற்று இவர்களுக்கு மாரக ஸ்தானத்தில் அமைய பெறும் பொழுது இவர்கள் ஹார்ட் அட்டாக்ல நிறைய பாதிப்பு வருதுங்கிறத நிறைய ஜாதகத்தை அனுதினமும் என்னால சொல்ல முடியும். நிறைய ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிருக்கலாமா. நிறைய நண்பர்களுக்கு ஜோதிட நண்பர்களும் நீ இதை விட நிறைய தேர்ச்சி பெற்றவங்களா இருக்காங்கம்மா. நிறைய கண்டுபிடிக்கணும்மா. ஒவ்வொரு அமைப்புல பார்த்துட்டா இவர்கள் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, என்ன ரீசன், ஒரு ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, இது இந்த பேட்டர்னை வேற ஒருத்தருக்கு பேசி பார்த்தா இப்படி இருக்குமே, இதே ஆங்கில வேற ஒருத்தர் பார்ப்பேன். அதே பக்கம் இன்னொரு பக்கம் போட்டு பார்த்தல ஆகா இது கால்குலேஷன் கரெக்ட் தான். அப்போ மற்ற நேருக்கு பேசுவோம், அடிச்சு பேசுவோம் சொன்னா இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஜாதகத்துல இருதய கோளாறு மிகப்பெரிய மருத்துவர்லாம் என்னை சந்திக்க வந்திருக்காங்கம்மா. இறுதி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கடந்த ஒரு வாரங்கள் கூட வந்திருந்து எடுத்த உடனே கேட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்கேன். இருதயத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி நிறைய அமைப்புகளை எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நேயர்களுக்கு சொல்லலாமா, நோய் நொடியெல்லாம் அது பெரிய தீராத சப்ஜெக்ட், தீராத நோய்ங்கிற மாதிரி நிறைய அமைப்புல சொல்லலாம். இந்த எபிசோட்லாம் அதெல்லாம் சொல்லிட முடியாது. மிகப்பெரிய மடை திறந்த வெள்ளமாட்ட நோயை பத்தி பேசலாம். அதனாலதான் சார் குறிப்பா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர்னு சொல்ற ஒரு பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு மருத்துவர்களே வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய ஜோதிட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் நேயர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் இது நிகழ்ச்சி உபயோகமாகவே இருக்கும். அது நோய் நொடி பத்தி சொன்னீங்க. விதியை மதியால் வெல்லலாம். அந்த மதியன்றது அறிவு கிடையாது. சந்திரன் அவங்களுடைய கிரகநிலை அமைப்பை பொறுத்து தான் அந்த விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி கூட நமக்கு இருக்குன்ற பல தகவல்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நன்றி. நன்றிமா, நன்றி. நேயர்களே, இந்த சுக்கிர யோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.